நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து போடுறப்ப வந்து அது வந்து டிஸ்அட்வான்டேஜ், நம்மளுக்கும் டிஸ்அட்வான்டேஜ், அப்போனண்ட்டுக்கும் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி சர்வீஸ் சொன்னால டபுள்ஸ்ல பின்னாடி சர்வீஸ் பாக்ஸ்ல விழுந்துச்சுன்னா பால் அவுட். ஃப்ரண்ட்ல இருந்து ஃபார்வர்டா போடுறப்ப அது வந்து போகாது. அதே மாதிரி ஃபோர் ஹேண்ட்ல இந்த டோ இருக்குல்ல, இந்த டோ வந்து நம்ம எங்க பாயிண்ட் பண்றோமோ அந்த சைடு தான் அந்த ஷட்டில் போகணும். ஓகே, இந்த டோ எங்க நம்ம பாயிண்ட் பண்ணுமோ அங்கதான் ஷட்டில் போகணும். சப்போஸ் நம்ம இங்க பாயிண்ட் பண்ணோம்னா இந்த டைரக்ஷன், நம்ம இப்படி நிக்கிறது தப்பு. இப்படி நின்னாலே போட முடியாது, சர்வீஸ் போகாது. டோ வந்து ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும், அந்த ஆப்போசிட் கோர்ட்ல தான் இருக்கணும். இப்போ இங்க இருந்து நான் இங்க இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், என்னோட சர்வ் கண்டிப்பா அது கொஞ்சமாவது வெளியே தான் போகும், அவுட் தான் போகாது. இது வந்து ஃபோர் ஹேண்ட்ல வந்து நல்லா ஹைட்டாவும் போடலாம், ஃபிளாட்டாவும் போடலாம். இது வந்து இது ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து நம்ம ஹைட்டா லாங் சர்வ் போடுவோம். அந்த கார்னர்ல சேம் பேக் ஹேண்ட் சர்வ்ஸ் மாதிரி தான், கார்னர், சென்டர், அந்த கார்னர், டவுன் த லைன். சார் இது அங்க பாதியில இருந்து போறான்ல, பேக்ல இருந்து வரது வந்து உங்களுக்கு நான் பாதியில இருந்து போட்டு காமிக்கிறேன். பாதியில இருந்து இங்க இருந்து போடுறேன், ஷட்டில் பாதியில தான் விழும். அங்க சென்டர் கோர்ட்ல விழுறப்ப அடிக்க முடியும், உங்களுக்கு ஸ்மாஷ் அடிக்க முடியும். அதே இது பின்னாடி இருந்து வரப்ப நீங்களே பாருங்க டிஃபரன்ஸ். பின்னாடி இருந்து வரப்ப எவ்வளவு தூரம் பின்னாடி போயிடும், அங்க இருந்து அடிக்கிறப்பையும் என்னால ஈஸியா எடுக்க முடியும். அதனாலதான் ஷட்டில் வந்து இங்க இருந்து போடவே கூடாது. ஃபோர் ஹேண்டுக்கு பின்னாடி இருந்து வந்து ஃபாலோ த்ரூ மேலதான் வரணும். ஃபாலோ த்ரூ வந்து நம்ம ஷட்டில் டிராப் பண்ணிட்டு ஃபாலோ த்ரூ இங்க வந்து கம்ப்ளீட் ஆகணும் சைட்ல. ஏன்னா நம்ம வந்து கிராஸ் கோட் தானே போடுறோம். கிராஸ் கோட் போடுறப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி கொண்டு போனா சம்டைம்ஸ் பால் வெளியே போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ராக்கெட்டை ஆட்டோமேட்டிக்கா எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறீங்களோ அந்த டைரக்ஷன்ல ஷட்டில் டிராவல் ஆகும். சார் இப்போ அந்த கிரிப் மட்டும் சொல்லுங்க. இப்போ பேக் ஹேண்ட் கிரிப், ஃபோர் ஹேண்ட் கிரிப் வந்து நம்ம ரெகுலர் கிரிப், ஷேக் ஹேண்ட் கிரிப். தம்மே வந்து இண்டெக்ஸ் மிடில் ஃபிங்கரை கவர் பண்ணும், இண்டெக்ஸ் ஃபிங்கர் லைட்டா ஹூக் மாதிரி இருக்கும், ஃபிஷ் ஹூக் மாதிரி இருக்கும், இதுதான் ஃபோர் ஹேண்ட் கிரிப். இங்க இருந்து டிராப், ஃபாலோ. பேக் ஹேண்ட் வந்து சேம் திங், ஸ்டேப்லர் கிரிப், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் க்ளோஸ் ஆயிடும், தம் ஃபிங்கர் அவுட் வெளியே வந்துடும். பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ்ல வந்து ரைட் லெக், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், ரைட் லெக் பேக். இதுல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல இருந்து இது போடுறது கரெக்டா பிளேயரோட கையில போயிடக்கூடிய, அதை அடிப்பாங்க, ஈஸியா ஸ்மாஷ் பண்ண முடியும். ஸோ ராக்கெட் வந்து எப்பயுமே பேக்ல இருந்து தான் சர்வ் வரணும். ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் பேக்ல இருந்து தான் வரணும், ஃப்ரண்ட்ல போக கூடாது. நம்ம ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ்ல வந்து எவ்வளவு ஹைட்டா வேணாலும் போடலாம், நம்ம ரூஃப்ல படுற வரைக்கும் நம்ம எவ்வளவு ஹைட் வேணாலும் போடலாம். நம்ம வந்து பார்த்தது வந்து பேக் ஹேண்ட் சர்வீஸ் டெக்னிக்ஸ். பேக் ஹேண்ட் சர்வீஸ் டெக்னிக்ல நம்ம ரிஸ்ட் ஒர்க் ரொம்ப கம்பல்சரி. ரிஸ்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் பேக் ஹேண்ட் சர்வீஸ் பக்காவா வரும், பர்ஃபெக்டா வரும். பேக் ஹேண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். டபுள்ஸ் ஆடுறப்ப பயங்கர அட்வான்டேஜ் பேக் ஹேண்ட் சர்வீஸ். சிங்கிள்ஸ்க்கு ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் வந்து காமன் சர்வீஸ், எல்லாம் இருக்கிறதுலே பேசிக் சர்வீஸ் ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் தான். பேக் ஹேண்ட் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சிலருக்கு. ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் எல்லாருக்கும் வரும். ஆனா ஒரே மிஸ்டேக், எல்லாரும் இங்கேருந்து சர்வ் பண்ணாம பின்னாடி இருந்து சர்வ் பண்ணணும், அவ்வளவுதான். இது நம்ம அடுத்து டீடைல்ஸ் பார்ப்போம் நம்ம கண்டினியூஸ்ல. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வசந்தன் கோச்சுக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பேட்மிண்டன் வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய வியூவர்ஸ் வேறு போயிருக்கு. அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சர்ஸ். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பர்சனலாக நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் தொடர்ந்து பேட்மிண்டன் வீடியோ நம்மளுடைய சேனலில் A to Z நிறைய வீடியோ ப்ரோக்ராம் பண்ணி நானும் சாரும் போடலான்னு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். உங்களிடத்துலேருந்து விடை பெறுவது வசந்தன் கோச் அண்ட் செகண்ட்.